கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் எல்லையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன. இதன் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், எத்தனை லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன? மருத்துவ கழிவுகளை ஏற்றி கொண்டு வந்தது அந்த லாரி தான் என்பது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? காயத்ரி, முதல் கட்டமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு பின்னாடி அந்த காட்சிகள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். மலை போல் குவிந்துள்ள இந்த கழிவுகள் தான் கேரளாவில் இருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் மேலாக ஒரு தனியார் தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இது மிக பெரும் அதிர்ச்சியை இப்பகுதி மக்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது வழக்கமாக கேரளாவிலிருந்து தமிழக எல்லையான கோவையொட்டியுள்ள எட்டிமடை மற்றும் வாளையார் போன்ற பகுதிகளில் லாரிகளில் கொண்டு வந்து இரவு நேரங்களில் சாலையோரங்களில் கொட்டி சென்றுவது வழக்கமாக இருக்கும். அதை இந்த பகுதி மக்கள் பிடித்து சிறைப்பிடித்து காவல்துறையை ஒப்படைக்கிறதும் வருவாய்த்துறையினை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதும் வழக்கமாக இருந்து வந்த நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த, அதாவது தமிழக கேரளா எல்லையை ஒட்டியுள்ள எட்டிமடை பகுதியைச் சேர்ந்த ஒரு தனியார் தோட்டத்தில், செல்லப்பா என்பவருடைய தோட்டத்தில் வாடகைக்கு எடுத்து கேரளாவைச் சேர்ந்த முகமது இலியாஸ் அப்படிங்கிறவர் வாடகைக்கு எடுத்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாடகைக்கு இதை எடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லி வாடகைக்கு எடுத்திருக்காருன்னா, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காகிதங்களை நாங்கள் பிரித்து அதை தனியாக எடை போடுறதுக்காக ஒரு குடோன் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வாடகைக்கு இந்த தோட்டத்தை வாங்கியிருக்காங்க. இவங்களும் வறட்சியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஏதோ வாடகைக்கு வந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணத்தில் கொடுக்கப்பட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இருந்த போதிலும் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக இரவு நேரங்களில் நூற்றுக்கணக்கான வண்டிகளை கொண்டு பல டன் குப்பைகள் இங்கே பார்க்கலாம். அதாவது மருத்துவ கழிவுகள், இப்போ ஒளிப்பதிவாளர் தீபன் காட்டி கொண்டிருப்பார், அந்த டானிக் பாட்டில்கள் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி ஆன அந்த டானிக் பாட்டில்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த மருந்துகளை இங்கேயே கொட்டி அந்த பாட்டில் மட்டும் எடுத்து எடைக்கு போடுற பணிகள் தான் இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதில் ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது. இரும்பு, ஹெல்மெட் போன்ற எல்லாமே அதிகமாக இருக்குது. இது தொடர்பாக இன்றைக்கி பார்த்துட்டோம்னா மதிய நேரத்தில் இந்த பகுதியில் அதிகப்படியான லாரிகள் வந்ததை கண்ட சட்டமன்ற உறுப்பினர், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் அவர்களுக்கு ஒரு தகவல் இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பேரில் அவர் வருவாய்த்துறை சிவசங்கரனுக்கு ஒரு தாசில்தாருக்கு தகவல் சொல்லியிருக்கார். அதன் பேரில் அவர் காவல்துறை அழைத்து இங்கு தற்பொழுது இந்த பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்த சுமார் 24 லாரிகளை சிறைப்பிடிச்சிருக்காங்க பொதுமக்கள் உதவியோட. தற்பொழுது இந்த இடத்த பார்க்கலாம், மலை போல் குவிஞ்சிருக்கு. தொடர்ந்து இது போன்ற கழிவுகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்தி இப்பகுதியில் தகவல்களை சொல்லி காவல்துறையிடம் தகவலை சொல்லி இங்கே போராட்டம் நடத்தக்கூடிய கண்ணன் என்பவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், வழக்கமாக கேரளாவிலிருந்து அவர்கள் இரவு நேரங்களில் கொண்டு இங்கே கழிவுகளை கொட்டுவாங்க. அதை நீங்கள் அதிகாலையிலையோ இல்லை உடனே பிடிச்சி கொடுப்பீங்க. இப்போ உங்கள் பகுதியை சேர்ந்தவருடைய நிலத்திலே வாடகைக்கு எடுத்து ஒரு கேரளாவை சேர்ந்த ஒருத்தவங்க இந்த மாதிரி கழிவுகளை கொட்டிட்டு இருக்காங்கன்னா இது எந்த வகையில் நீங்கள் பார்க்குறீங்க? இது சாத்தியப்படாதது ஒன்று. ஆனால் இது ஆக்சுவலாக தமிழருக்கு துரோகம் விளைவிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் இது குழியாக இருக்க பகுதியிலாங்காட்டி யாருக்கும் தெரியலைங்க. இது கடந்த ஒரு மாதமாக நடந்துருந்துருக்குங்க இந்த கழிவு, கேரளா கழிவு. அதனால் யாருக்கு தெரியல. திடீர்னு நான் அசந்தப்போ பகலில் வண்டி வந்தங்காட்டி இன்றைக்கி பார்த்தங்காட்டி தெரிஞ்சுதுங்க. இரவு நேரத்தில் வருதுங்க, எப்பவுமே இரவு நேரத்தில் வருதுங்க, நைட்டு மிட் டைமில் தான் வருதுங்க. அதனால் யாருமே கண்டுக்கிறது இல்லைங்க. அது குறிப்பாக தமிழகத்திற்கு, அதுவும் இந்த பகுதி நிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் இந்த நிலத்தை வாடகைக்கு விட்டவர் விவசாயி என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ இது போன்ற மருத்துவ கழிவுகள் கொடுக்கும்போது நிலங்கள் பாதிக்கப்படும் என்று அவருக்கு விழிப்புணர்வு இல்லையா? இல்லை எதுக்காக வாடகைக்கு விட்டால் அதை பற்றி விசாரிச்சிங்களா? இப்போ உங்கள் பகுதியை சேர்ந்தவர் இப்படி நடந்திருக்காரு, இது எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிக்குதா? இல்லை, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்கள் பிளாஸ்டிக் பொருளும் பிளாஸ்டிக் பாட்டிலும் பிரித்து நாங்கள் கேரளாவிலேருந்து இங்கே கொண்டு போட்டு பிரித்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுறோம், எரிச்சிட்றோம், ஏதோ வேறு ஏதோ பர்பஸுக்கு போகுது அந்த மாதிரி தான் சொன்னாருங்க விவசாயி. அவர் விவசாய நிலத்தை சேர்ந்தவர், விவசாயி தாங்க. அவரும் நிலத்தடி நீரெல்லாம் பாதிக்கும், எல்லாமே பொல்யூஷன் எல்லாமே பாதிக்கும். ஆனால் அவருக்கு தெரியலைங்க, பாவம். அவர் ஏதோ வாடகை வருதுன்னு நினச்சிட்டு கொடுத்துட்டாருங்க இந்த மாதிரியா. முதல் கட்டமாக இந்த கேரளாவை சேர்ந்த இலியாஸ் என்பவர் தனக்கு இந்த பிளாஸ்டிக் மற்றும் காகிதங்களை பிரிப்பதற்காக குடன் வேண்டும் என்று சொல்லி வாங்கினார். மலை போல குவிந்திருக்கிறது. அங்கே லாரிகளில் நீங்கள் பார்க்கலாம். அந்த லாரிகளிலும் இன்னும் கொட்டப்படாத அந்த கழிவு மூட்டைகள் நிறைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த அளவுக்கு இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. முதல் கட்டமாக இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் சிவசங்கரன் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த குடோனை வாடகைக்கு எடுத்த இலியாஸ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த கட்டமாக இவர்கள் இடத்தை வாடகைக்கு விடுத்தவர் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. காயத்ரி.